பயன்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனமும் 9வது வசனமும். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வஜ்ரக்கலை போலாக்கினேன், கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு தெளிவான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு உணர்த்துகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கான வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அனுப்பும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வசனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கலகமிட்டார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் உணராமலும் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடையவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை தெரிவிக்க அவர் வாஞ்சியா இருப்பதினால் தம்முடைய தாசனாகிய எசேக்கியேலை தெரிந்து கொண்டு எசேக்கியேலை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க அவர் சித்தம் வைத்ததுனால முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கலக விட்டாரா இருப்பதை பார்த்து நீ பயப்படாத, நீ கலங்காத. உன்னிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் அளவுக்கு பலன் இல்லை. ஆனா அப்படி பலன் இல்லாத எசேக்கியேலை கர்த்தர் தெரிந்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் எசேக்கியேலோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். வஜ்ரக்கல்லை போலாக்கினேன், கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன் ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேலே, உன்னிடத்தில் அந்த பலன் இல்லை. பலனற்ற நிலையில் இருக்கிற உன்னை பலனுள்ள கிரியைகளை நடப்பிக்க நான் தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களோடு என் வார்த்தைகளை பேச உனக்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேலின் நெற்றி என்பது வஜ்ரக்கல்லை போன்றதா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. ஆனா கடின நெற்றியை உடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியால் கர்த்தர் எசேக்கியேலை தெரிந்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் எசேக்கியேலின் நெற்றியை வஜ்ரக்கல்லை போல் ஆக்குகிறார், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்குகிறார். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்த நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? தேவர்களாகி நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு செயல்படுத்த அவர் சில பாதைகளை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்மை கொண்டு சிலருக்கு அறிவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் நாம் செய்யும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டாரே, அந்த காரியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத காரியம், நம்முடைய பலத்தாலும் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள். ஆனா சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அந்த காரியங்களை செய்ய, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை செய்து முடிக்க, நம்மை குறித்து என்னென்ன காரியங்கள் நாம் பேச வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பேச, யாரோட பேச வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அந்த நபர்களோடு நாம் அதை பேச கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்மை தேவன் தெரிந்து கொண்டது நாம் பலமுள்ளவர்களாய் இருந்ததுனால கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பலவீனர்கள் என்று அறிந்தும் பலனுள்ள காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? நம்மை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பலனுள்ள காரியங்களை செய்ய பலவீனமான நம்மை பயன்படுத்த அவரால் முடியும் என வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவ பிள்ளைகளை பலனில்லாதவர்கள் என்று அறிந்தும் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு பலவீனமாய் அவர்களை அந்த காரியத்தை செய்ய அவர் பயன்படுத்த மாட்டார். அதற்கு பதிலாக பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி, தம்முடைய பலனால் அவர்களை பலப்படுத்தி, அவர்களை நிலைநிறுத்தி, தம்முடைய வல்லமையால் அவர்களை பலப்படுத்தி, அவர்களை கொண்டு யாராலும் செய்ய முடியாத பலனுள்ள காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இங்கே எசேக்கியேலின் வாழ்க்கையில கர்த்தர் அதைதான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவர்களாகி நாம் அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் செயல்படுத்தாமல் இருக்க என்ன காரணம்? நமக்குள்ள இருக்க பயம். ஐயோ, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது,
எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது, திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை செயல்படுத்த, கர்த்தர் நம்மை பயன்படுத்த, நமக்குள் இருக்கிற பயத்து நிமித்தம், நம்முடைய இயலாமையை நாம் பார்க்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? அதற்கு அர்ப்பணிக்காமல் பின்வாங்குறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலை உன்னை காட்டிலும் எனக்கு நன்றாய் தெரியும். நீ பலவீனமானவன் தான், நீ ஞானம் இல்லாதவன் தான். உலகம் உன்னை பைத்தியமாகத்தான் பார்க்கிறது, உலகம் உன்னை இழிவுபடுத்துகிறது. ஏன்னா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா உன்னை தெரிந்து கொண்ட நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஒரு காரியத்தை செய்ய தெரிந்து கொண்டேனே, ஆனால் அதற்கு தேவையான பலனையும் திறமையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் தர வல்லவராய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். அதை சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் எப்படி அழைக்கப்பட்டோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை வெட்கப்படுத்த இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக வெட்கப்படுத்தும்படியாய் அல்ல, தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய பலனையும் தம்முடைய வல்லமை சத்துவம் ஐஸ்வர்யம் சகலத்தையும் தேவபிள்ளைகளாகி நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான பலனை எல்லா விதத்திலும் நமக்கு தந்து நம்மை கொண்டு கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் போதுமானவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். எசேக்கியேலின் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து முடித்தாரேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் அப்படித்தான், தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அப்படித்தான். நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று எரேமியா சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? எரேமியாவை பலப்படுத்துறார், தம்முடைய வார்த்தைகளை அவனுக்குள் வைக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாக சென்றிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்துகிறார். அடிமையாக சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிறார். ஒன்றுமே இல்லாமல் அந்நிய தேசத்திற்குள்ளே நுழைந்த அந்த ரூத்தை கர்த்தர் சரித்திரமாய் மாற்றினார். தம்முடைய வம்ச வரலாறிலே அவளுடைய பெயரும் இடம்பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அவர் மனுஷன் அல்ல, உலகத்தில் உள்ள அதிகாரி இல்லை, உலகத்தில் உள்ள ஒரு ஐஸ்வர்யவான் இல்லை. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலும் எல்லாமே செய்ய முடியுமா கேட்டா நிச்சயம் முடியாது. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். காலங்களை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் தேவபிள்ளைகளாக நம்மை பார்த்து சொல்கிறார், என்னை விசுவாசித்து நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். உன்கிட்ட பலன் இல்லை, உன்கிட்ட ஞானம் இல்லை, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அது உண்மைதான். ஆனா உன்னை அழைத்த தேவனாக என்னிடத்தில் எல்லாமே இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் சொன்னாரே, ஆனால் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன், அவர் கைவிடவே மாட்டார். தேவபிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் எசேக்கியேலை போல நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை போல நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் என்னை அழைத்த உண்மை விசுவாசித்து நான் என்னை உங்களுடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறேன், நீ என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற அதற்காக செயல்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்பி நாம் முன் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியான பலனை நமக்கு தந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்தின் பிரகாரமே தேவபிள்ளைகளாகி நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதும் அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நம்பி முன் செல்வோம். கர்த்தரை வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்த மாம்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை.